Taste the Daily. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரம் பெய்த மழைக்கே சிங்கார சென்னை அலங்கோல சென்னையாக காட்சியளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, எழும்பூர், ஆயிரம் விளக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் சாலையில் பெருக்கெடுத்தோடிய மழைநீர் குளம் போல் காட்சியளித்தது. விடியா ஸ்டாலின் அரசு 4000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டதாக கூறும் மழைநீர் வடிகால்வாய் பணிகளால் என்ன பயன் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். சென்னை நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் பெய்த மழைக்கு முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நின்ற நிலையில் மழைநீர் வடிகால் பணிக்காக ஒதுக்கப்பட்ட 4000 கோடி ரூபாய் எங்கே போனது என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை நகரமே மழை நீர்னால அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் இந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் எதுவுமே பண்ணாமல் மழை நீரை காவாய்ங்க பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வர்றான் அந்த ஆள். ஆனால் இது வரைக்கும் மக்களுக்கு எந்த விதமான எதுவுமே பண்ணல. 4000 கோடி ஊழல் பண்ணியிருக்கான். இந்த 4000 கோடி ஊழலுக்கு இந்த மழை நீரெல்லாம் அப்படியே அப்படியே நிற்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? அரை மணி நேரமாக மழை பெஞ்சிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியாது. போன ஆட்சியில் நல்லா சேர்ந்த காவலாம் இந்த முறையை பிரியா மீண்டும் அதை கொடாஞ்சி பாருங்கள், தண்ணி ரோடெல்லாம் தண்ணி. நான் அரை மணி நேரம் மழையில் நாரி போகுது ரோடு. இந்த மாதிரி தண்ணியில் நாரி போது வண்டிங்க மெதுக்குது. இன்னும் ஒரு 1 hour 2 hour வச்சா மழை நீர்னா ஆகும். இதுக்கு 4000 கோடி 5000 கோடின்னு பில் பாஸ் பண்ணுறாங்க. இதுதான் திராவிட மாடலா? இது கேள்வி கேட்க ஆள் இல்லையா? மக்கள்லாம் இந்த வாட்டி சிந்திச்சு செயல் பண்ணுங்க. திண்டுக்கல் மாவட்டம் புதுக்கோட்டையில் கோவில் நிலத்தை ஸ்டாலின் அரசு அபகரித்து விளையாட்டு மைதானம் கட்டுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்பகுதியில் உள்ள பொம்மையசாமி, தாத்தையசாமி கோவில் இடம் 3 ஏக்கர் பள்ளி கட்டுவதற்காக ஊராட்சிக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த இடம் மட்டுமல்லாமல் மேலும் 3 ஏக்கர் கோவில் இடத்தை ஆக்கிரமித்து ஸ்டாலின் அரசு விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. எனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஜேசிபி இயந்திரங்களை பணி செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் வையாபுரி நகரில் தனியார் ஸ்கேன் சென்டரில் பணியாற்றிய மருத்துவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்டம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புகார் அளித்து 1 வாரம் ஆகியும் ஸ்டாலின் அரசின் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் குற்றம் சாட்டினர். மருத்துவர்கள் வெயிட் பண்றதுங்கிறது எங்களால தவிர்க்க முடியாத காரணம். ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கும் போது அடுத்த பேஷண்ட்டை வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். டாக்டர் பைபாஸ் பண்ண முடியாது. எமர்ஜென்சினாலும் டிலே ஆகும். இதற்காக எங்கள் மருத்துவர் தாக்கப்பட்டது மிகவும் வருந்தக்கூடிய விஷயம். இந்த விஷயம் எங்களது மருத்துவர்கள் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனதும் மிகவும் புண்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்துவிட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சாலியமங்கலம் சாலையில் லாரிகள் அணிவகுத்து நிற்பதால் விபத்துகள் ஏற்படும் முன்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இரும்புத்தலை பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சேமிப்பு கிடங்கு உள்ளதால் இங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு லாரிகள் மூலம் நெல் மூட்டைகள் எடுத்துச் செல்லப்படுகிறது. இதற்காக 100கணக்கான லாரிகள் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலைகளில் நிறுத்தப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்காததை கண்டித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் விலங்குகள் நல வாரியம் முன்பு வரும் ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாய சங்கம் அறிவித்துள்ளது. தெருநாய்கள் கடிப்பதால் ஆடு, மாடு, கோழிகள் உயிரிழக்கும் நிலையில் அதற்கான இழப்பீட்டை அரசு முழுமையாக வழங்காமல் விடியா திமுக அரசு 100% இழப்பீடு வழங்கிவிட்டதாக பொய்யான அறிவிப்புகளை வெளியிடுவதாகவும் விவசாய சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த ஆடுகள், கோழிகள், கால்நடை, மாடு எல்லாத்தையும் கடிச்சு கொதுறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் இழப்பீடு ஆகுது. இப்போ அரசாங்கத்தை தொடர்ந்து போராடணும். கடும் போராட்டம். எங்களை உடம்பை வருத்தி மனதை வருத்தி கடும் போராட்டத்துக்கு அப்புறமா இழப்பீடு அறிவித்து ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு கொடுத்துட்டு அதையும் நிப்பாட்டி போட்டாங்க. இப்போ என்னங்கிறாங்கன்னா, அதாவது திருப்பூர் மாவட்டத்துக்கு மட்டும் 1 கோடி ரூபா வந்திருக்கணும். வெறும் 15 லட்சம் ரூபா தான் வந்திருக்கு. மீதி கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
சிவகங்கை மாவட்டம் காயங்குளம் பகுதியில் லாரி உரிமையாளரின் இறப்புக்கு போலீசார் தான் காரணம் என கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அகரம் கிராமத்தை சேர்ந்த தினகரன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது காயங்குளம் பகுதியில் பனைமரத்தில் மோதி உயிரிழந்து கிடந்துள்ளார். இந்நிலையில் தினகரனுக்கு சொந்தமான லாரியை போலீசார் சோதனை செய்வதாக கூறி துரத்தி சென்றதால் அவர் பனைமரத்தில் மோதி உயிரிழந்ததாக குற்றம் சாட்டிய அவரது உறவினர்கள் போலீசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் வீரசிகாமணியில் முன் அறிவிப்பு இன்றி மின்வெட்டு நடைபெறுவதால் குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைத்து தரப்பினரும் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். அரிய நாயகிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேரிடும் மின்வெட்டால் சிறு குறு தொழில்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் புகார் தெரிவித்தனர். கடந்த அதிமுக ஆட்சியில் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரமும் மின்வெட்டு இல்லாத நிலையும் இருந்தது போல் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு சீரான மின்சாரம் வழங்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தினர். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கரண்ட் விட்டு வந்துக்கிட்டே இருக்குது. சரி, அதுதான் விட்டு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா கரண்ட்டு நீங்கள் மின்சார கட்டணத்தை கண்டை மட்டும் உயர்த்திருக்கேன். எப்படி உயர்த்தினே ஒரு பேப்பரோட வரல, அது வாழ உயரி இருக்குது. அந்த உயர்த்தின கட்டணத்தை வந்தபடி கரண்ட் வரல. ரெண்டாவது 500 ரூபாய்க்கு வேலை பார்க்கும் வீட்டில் வந்து 1000 ரூபா மின் கட்டணம் வருது. எப்படி கட்ட முடியும்? கட்ட முடியாதுல்ல. அதனால் இந்த விடியா திமுக அரசு வந்து என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் ஒன்றுமே சரியாக எடுக்க மாட்டேங்கி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது ஆம்னி கார் மோதிய விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். வேம்படி தாளத்தை சேர்ந்த மோகன் தனது குடும்பத்தினருடன் ஆம்னி காரில் பச்சைப்பாளையம் அருகே சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து லாரி மீது ஆம்னி கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மோகன், சுகுமார் மற்றும் கமலம் ஆகிய 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். திடீரென மின்வெட்டு ஏற்படுவதாக புகார் தெரிவித்த மக்கள் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்வெட்டால் தூங்கக்கூட முடியாமல் அவதிப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் அரசு மருத்துவமனையும் இருளில் மூழ்கிவிடுவதால் நோயாளிகள் சரியான நேரத்திற்கு மருந்துகளை எடுத்துக்கொள்ள முடியாத அவலம் எழுந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.